இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 3/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பௌர்ணமி சாயங்காலம் 5:52 வரைக்கும் இருக்கும். பிரதம அப்புறம் வந்துடும். மக நட்சத்திரமும் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின் பூர நட்சத்திரம் வந்துடும். இந்த முக்கியமான நாள் எதுக்குன்னாக்கா இன்னைக்கு ஹோலி பண்டிகை என்கிற வண்ணமயமான வசந்தோஸ்தவம், காமனை தகம் செய்தவுடன் வரக்கூடிய பண்டிகை. பிறகு வரக்கூடியதானது சந்திர கிரகணம். இன்னைக்கு அந்த சந்திரனின் கிரகண விஷயமும் இன்னைக்கு உண்டு. இந்தியாவில் தெரியாது, இருந்தாலும் கிரகணம் உண்டு. சில கோயில்கள்லாம் இன்னைக்கு நடை அடைப்பதும் உண்டு. ஆனால் இந்தியாவில் தெரியாதுங்கிறது ஃபேக்டர். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் மத்தியான வேலையை 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. பூர நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்ட் உண்டு. இன்றைய நாளிலே சுகர்மம் என்கிற நாமயோகம், பவம் என்கிற கரணமும் உண்டு. சுகர்மம் அப்படின்னாலே இந்த பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லும் இல்லையா, அந்த விஷயம். வீடு கட்டுறது, பெயிண்ட் அடிக்கிறது, கல்யாணத்துக்காக முன்னின்று பெயிண்ட் அடிச்சுக்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது, புதுசா எதனா பதவி பிடிச்சிக்கிறது, இப்படி மங்களகரமான காரியங்கள் செய்வது. பவமும் மங்களகரமான காரியங்கள் செய்தால் நல்லது. இன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கு, அதனால சந்தோஷமா நிறைய காரியங்கள் நல்லதை செய்யலாம். ஹோலி பண்டிகையான வசந்த உற்சவம், வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய நாள். அதனால கலர்ஃபுல் டே இன்னைக்கு. இன்றைக்கு அந்த பூரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம். கிரகசாந்தி செய்வது, மாடு வாங்கிறது, வியாதியஸ்தர்கள் குளிப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ள இன்னைக்கு சந்திரன் உள்ளே வருகிறார். பூரம்னாலே லக்ஷ்மின்னு அர்த்தம். மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில லக்ஷ்மி அப்படிங்கிற இந்த பூர நட்சத்திரத்தை தொடர்ந்தனால சந்திரன் குபேரன் அப்படிங்கிற வருஷனால வரவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். பணம் வரும். அதுவும் உங்க ராசியினுடைய அஷ்டமத்துல சனி பகவானுடன் சேர்ந்த இந்த சுக்கிர பகவான் நல்ல கணவன் மனைவி உறவையும் மேம்படுத்துவார், வரவையும் இன்க்ரீஸ் பண்ணுவார். அதனால இங்கே சந்தோஷமான நாள். பௌர்ணமி, மனதிலே நிறைவான நாள். அம்பிகையை வழிபடுவது ரொம்ப நல்லது. அம்பாளின் வழிபாட்டினாலே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கட்டும்.